Good morning. Welcome to our market today by ECTRA Arulrajhan. Today is 15th May 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இப்போ வெள்ளி என்று முடிந்த அமெரிக்க சந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்றை இறக்கத்துடன் முடிந்திருக்கும். மார்ஜினல் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டவ் ஜோன்ஸ் -0.03%, S&P 500 -0.16%, நாஸ்டாக் -0.36%. ஸோ இந்த மைனர் டவுன் அப்படின்றது ஏஷியன் மார்க்கெட் பார்க்கலாம். ஏஷியன் மார்க்கெட்ஸ் பொறுத்தவரைக்கும் இன்னைக்காய் ஜப்பான் சந்தை மட்டும் கொஞ்சம் ஏற்றத்துடன் இருக்கிறது. மற்றபடி ஹாங்காங்கோட ஹேங்சங், சவுத் கொரியா காஸ்பி, ஷங்காய், சீனா சந்தை, தாய்வான் எல்லாமே சற்றை இறக்கத்துடன் தற்போது வியாபாரமாகி வருகிறது. நம்முடைய நிப்டி சிங்கப்பூர்ல எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி என்ற பேர்ல வியாபாரமாகுது. அது வந்து இப்போ ஒரு மார்ஜினலி டவுன், கேப் டவுன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு 40 பாயிண்ட், 45, 46 பாயிண்ட்ல மைனஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எப்படி பார்க்கப்படுது, ஒருவேளை நம்மளுடைய கர்நாடகா எலெக்ஷன் வந்து தற்போதைய மத்தியில் ஆளும் கட்சிக்கு எதிராக முடிந்தது. அதனால இது பெரிய ஒரு பின்விளை ஏற்படுத்துமா சந்தையில் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி அடையாளம் காட்டவில்லை. நம்ம வந்து ஒரு 40-45 பாயிண்ட் அப்படின்றத மைனஸ்ல நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அது வந்து பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது இப்போ விழுறதே வந்து ஒரு ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல்ல திரும்ப மேலே ஏறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது பொதுவாக பார்க்குறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியோட ரேஞ்ச் அதே ரேஞ்சில் தான் இருக்கு. 18,000 கீழே சப்போர்ட், மேலே 18,350 ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம். நிஃப்டி பேங்க் 42,000 சப்போர்ட், 42,300 ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும் இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year bond yield slightly up 3.46%. ஆனால் டாலர் இண்டெக்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கிறத பார்க்குறோம். 102.68. இது ரெண்டுமே நம்மளுடைய பங்கு சந்தைக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நகர்வாக பார்க்குறோம். வந்து ஸ்லோலி ட்ரிஃப்டிங் 74 73 அப்படி 73.68 ட்ரிஃப்ட் ஆகிட்டு கீழே. கோல்டும் வந்து ஸ்லைட்லி 2010 இருந்து 2013 டாலர் பெர் அவுன்ஸ்ல இருக்கு. யூஎஸ்டி ஐநார் வந்து அதுவும் கொஞ்சம் டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. முன்னாடி 81.80 வரைக்கும் கூட வந்தது பார்த்தோம். 82.16 இருக்கு. Q4 ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு இல்லையா, பெரும்பான்மையான ஹெவி வெயிட்ஸ் வந்தாச்சு. இன்னும் சில நிறுவனங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுல குறிப்பா டிமார்ட்டினுடைய லாபம் வந்து சந்தை எதிர்பார்ப்போட குறைவா இருக்கிறது. தம்ஸ் டவுன், கோல்கேட், டாடா மோட்டார்ஸ், டிஎல் இது மூணுமே வந்து சந்தை எதிர்பார்ப்பை விட அதிகமான லாபத்தை காட்டுறதுனால அதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் சந்தைக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபிளேஷன்ன்றது மிக முக்கியமான விஷயம். இந்தியா சென்ட்ரிக் ஆக்டிவிட்டியில் நம்ம பார்க்கும்போது லெஸ் தேன் 5% in 17 months, 17 மாதங்களில் இல்லாத அளவுக்கு 5% குறைந்திருப்பது என்பது முக்கியமான விஷயம். இது ஆர்பிஐயோட த்ரெஷோல்ட் லிமிட்டுக்கு கீழே இருக்கிறத பார்க்குறோம். அதனால ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது வந்து அந்த ஏத்துற சைக்கிள் இருந்து நிறுத்தப்பட்டு கட் பண்ற சைக்கிளை நோக்கி போகுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு கூட வரலாம். இன்னும் பாரதி ஏர்டெல், பேங்க் ரிசல்ட் வர இருக்கு, எப்படி இருக்கிறத பார்க்கலாம். எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வாங்குறவங்களா இருந்துகிட்டே இருக்கிறாங்க. 1012 கோடிக்கு வெள்ளிக்கிழமை வாங்கியிருக்காங்க. அதே சமயம் டிஏஎஸ் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் 922 crores பார்க்கலாம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் 21ஆம் தேதி சண்டே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து 2 மணி. ஃபினான்ஷியல் லிட்ரஸி என்றது ரொம்ப முக்கியம் இல்லையா, லைஃப் ஸ்கில். உங்களுக்கு உங்க நண்பர்கள் உறவினர்கள் சொல்லுங்க அன்னைக்கு அட்டன் பண்றதுக்கு. அதே மாதிரி நீங்க டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி இப்போ நிஃப்டி 50 இருக்கக்கூடிய ஒரு 10 கம்பெனி தேர்வு பண்ணுங்க. அதுக்கு என்ட்ரி எக்ஸிட் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக திட்டமிட்டிருக்கோம். ஒரு கம்பெனிக்கு 3 மாசம் சப்ஸ்கிரிப்ஷன்றது 499. ஆனா இந்த 10 கம்பெனிக்கும் சேர்ந்து 499ன்றது ஒரு தற்காலிகமான ஒரு ஆஃபரா இருக்கு. அதை உபயோகப்படலாம். நிஃப்டியை லைவா அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் ஒரு நாளும் 11 மணிக்கு. அதையும் பார்த்து பயனடையலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன்றது தொடர்ந்து 4வது நாளா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தொடர்ந்து ஸ்பின்னிங் டாப் வரும்போது அடுத்த கட்டமா ஒரு பெரிய நகர்வுக்கு தன்னை தயார் பண்ணி கொண்டிருப்பதாக பார்க்குறோம். அந்த பெரிய நகர் மேலேயா கீழையா அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கும் கேப் டவுன் ஆகி ஏறும்போது ஒரு ஸ்பின்னிங் டாப்பாக முடியலாம், இல்லை குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ண ஒரு புல் கேண்டலா கூட முடியலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் நான் எதிர்பார்க்குறேன். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.